கமகமன்னு நாக்குக்கு எதம்மா புளிப்பு சுவையாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்வேன் பார்த்துருவோம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கழுவி சுத்தம் பண்ண வெண்டைக்காய் இறக்கி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் நல்லா வதக்கிட்டு அதை தண்ணி பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். தாளிப்பு சட்டியில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுமே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தக்காளி பச்சை வாசனை போனதுமே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபைனலாக கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பேஸ்ட்டு பார்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிக்க போட்டுருங்க. கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் வெள்ளைப்பூடு தாராளமாக நிறைய சேர்த்துக்குங்க. அதுதான் இந்த குழம்புக்கு முக்கியமான டேஸ்ட்டுக்கு காரணம். கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண வெண்டைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலுக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே இறக்கி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பச்சை வாசனை போடுறதுமே ஒரு எலுமிச்சை சைஸ் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பூண்டு புளி குழம்பு ரெடி. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.